வணக்கம் தகடூர் மக்களே, இது உங்கள் எம்என் தொலைக்காட்சி வழங்கும் தகடூர் சாதனையாளர்கள். தகடூர் சாதனையாளர் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாதனையாளரை நம்ம சேனலுக்கு சிறப்பு விருந்தினரை அழைச்சி அவங்க பண்ண சாதனைகளையும் பல்வேறு சேவைகளை பற்றி பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா கலாம் ஃபவுண்டேஷனுடைய மாநில தலைவர் திரு கார்த்திக் சார் வந்து நம்ம சேனலுக்கு வருகை பண்ணியிருக்கார். வாங்க அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ. சார் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். என்னுடைய பெயர் கே கார்த்திக். ஆல் இந்தியா கலாம் ஃபவுண்டேஷன்ற சமூக நல அறக்கட்டளையை கடந்த 10 வருடங்கள் நடத்திட்டுருக்கோம். ஓமலூரில் சேலத்தை தலைமையிடமாக கொண்டு ஏறக்குறைய 7 மாவட்டங்களில் இந்த அமைப்பானது செயல்பட்டு வருகிறது. ஓகே, சூப்பர் சார். சார் இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பித்ததை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இளைஞர்களின் எழுச்சி நாயகராக என்று அனைவராலும் கொண்டாடப்படுகிற மறைந்த மேதகு நம்மளுடைய பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய இறப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது. என்னென்னா, கனவு காணுங்கள்ன்ற வார்த்தை எல்லாரோட இளைஞர்களிடையும் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிச்சு. அதை கனவுகளை வந்து நனவாக்கணுன்றதுக்காக ஏறக்குறைய 55 இளைஞர்கள் ஒன்று கூடி ஏறக்குறைய நம்ம ஆல் இண்டியா கலாம் ஃபவுண்டேஷன்ற அறக்கட்டளை நடத்தியிருந்துக்கோம். இது வந்து பார்த்திங்களா ஒரு தானாக சேர்ந்த கூட்டமைப்பு. இதை யாரையும் வலியுறுத்தியோ அல்லது வேறு கொள்கைக்காக சேர்க்கப்பட்ட கூட்டணி அல்ல. இது ஒரு சமூக நலத்திற்காகவும் பொது நலத்திற்காகவும் இன்று ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுற மிகப்பெரிய நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு சமூக நல அறக்கட்டளை தான் ஆல் இண்டியா கலாம் ஃபவுண்டேஷன். ஏறக்குறைய 2015 ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 10 வருடங்களாக மிக சீரும் சிறப்பமாக செயல்பட்டு வந்துட்டுருக்கோம். ஓகே, சூப்பர் சூப்பர் சார். சார் உங்களுடைய கல்வி நீங்கள் படித்ததை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து எம்எஸ்சி பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். ஏறக்குறைய படித்த படிப்புக்கு இன்று வேலையில்லை என்று தங்களுக்கு தெரியும், அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அதனால் என்னுடைய ஃபீல்டு வந்து ஃபினான்ஷியல் அப்படின்ற செக்டாருக்குள்ளே போனேன். அதில் ஒரு 10 ஆண்டுகள் அங்கேயும் வந்து ஏறக்குறைய ஒரு நம்பிக்கையாக விசுவாசமாக அங்கே ஒர்க் பண்ணி அதன் மூலமாக நான் ஒரு நிதி நிறுவனம் நடத்தி தற்போது இன்சூரன்ஸ் துறையில் பணிபுரிஞ்சிட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு என்னுடைய குடும்பங்கள்னு பார்த்தா என்னுடைய மனைவி இருக்காங்க, 3 குழந்தைகள் இருக்காங்க. சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இளைஞர்கள் எழுச்சி நாயகன், பல பேருக்கு கனவு காணுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டே அது நிறைய பேருக்கு ஒரு உதாரணமாக போச்சு. அதனால் நீங்கள் அவருடைய ஐயாவுடைய பேரில் நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பித்து ரன் பண்ணிட்டுருக்கீங்க. எந்த மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக என்னென்ன சேவைகள் என்னென்ன செயல்பாடுகள்லாம் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க ஐயா? இது ஒரு நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. நாளடைவில் சமூகத்தின் ஒவ்வொரு பாதையிலையும் சிறகடிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் அரவணைத்து அதன் வழியில் நடக்கக்கூடிய ஒரு சேவைகளை கொண்ட அமைப்பாக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் பசி இல்லா ஓமலூர் என்ற எங்கெங்கு உணவு இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேடி சென்று உணவு கொடுப்பது, மண்டபங்களிலே மீதியாகும் உணவை நாம் சேகரித்து அதை இல்லங்கள் தோறும் ஏறக்குறைய தெருவோர மக்களுக்கும் நாங்கள் கொண்டு சேர்க்கும் திட்டம்தான் பசிலா ஓமலூர். அது மட்டுமல்ல, மருத்துவ உதவி, இரத்த உதவிகள், மற்ற சமூகத்திற்காக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இனங்கண்டு அங்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே சென்று புகார் அளித்து நடவடிக்கை எடுப்பதற்கான வலியுறுத்துதல், மற்ற இயற்கை சார்ந்த நிகழ்வுகள், இயற்கை வளங்களை பாதுகாத்தல், பொதுமக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், எங்கெங்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்களோ அங்கு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாணவர்களிடையே நல்ல ஒரு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி சம்பந்த அனைத்து தகவல்களை நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி எங்கள் அமைப்பின் மூலமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். ஓகே ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இப்போ இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியெல்லாம் சொன்னீங்களே சார், எந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நீங்கள் பண்ணுவீங்க சார்? கொரோனா காலகட்டங்களில் கொரோனா அப்படின்றது ஒரு பெரிய தொற்றுன்னு தான் நினைக்கிறாங்க. அது எப்படி பரவுது, அதனுடைய அறிகுறிகள் என்னன்றது ஒரு சில கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு இன்னுமே புரியாமல் இருந்தது. எது தொடாமல் இருக்க சொல்கிறாங்க, மாஸ்க் போட சொல்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பல்வேறு மருத்துவர்களை கூட்டிகிட்டு போயிட்டு தன்னுடைய கிராமங்களிலே அந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு சானிடைசர், மாஸ்க்கு போன்ற அந்த கொரோனா தடுப்பு சாதனங்களை அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் இந்த இடையில இருக்கிற குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு 10வது 8வது போன்ற படிநிலைகளை, கல்வி நிலைகளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி ஏன் இடைநிற்றல் என்ற ஒரு
கருத்தை உள்வாங்கி அதை நாங்கள் அவர்களுக்கு பள்ளி சென்று அவர்களை பள்ளிக்கு கல்வியை தொடர செய்வதற்கான ஒரு விழிப்புணர்வு பேரணிகள், அப்புறம் 10th +2 போன்ற மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண் எடுப்பவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு விருது வழங்குவது, அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுப்பது போன்ற பல்வேறு பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம். ஓகே, சூப்பர் சார். இந்த கொரோனா காலகட்டத்தில் ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம். மக்களுக்கு வந்து எந்த ஒரு தொடர்புமே இல்லாமல் எல்லாருமே வீட்டில் முடங்கி இருந்தோம். அந்த மாதிரி நீங்கள் உங்களை மாதிரி இருக்க நிறைய ஃபவுண்டேஷன் கிராமந்தோறும் போய் செஞ்சதுனால தான் அவங்க அதுலேருந்து வெளியே வந்தாங்க. நிறைய நீங்கள் அவங்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி அதை பற்றிலாம் நீங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ அவங்களுக்கான உதவிகள் அதெல்லாம் நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்த்தீங்க? எந்த மாதிரி உதவிகள்லாம் அவங்களுக்கு நீங்கள் பண்ணீங்க சார்? எவிகோர் அப்படின்ற ஒரு நிறுவனத்தோடு நாங்கள் இணைந்து ஏறக்குறைய கொரோனா காலகட்டங்களில் 2000 குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, மளிகை பொருட்கள் என அனைத்தும் கொடுத்தோம். அப்புறம் இயலாத மக்களை தேடி சென்று அவர்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள் போன்றவற்றை கொடுத்து ஏறக்குறைய பல்வேறு நபர்களுக்கு இன்று வரை நாங்கள் உதவி வருகிறோம். கொரோனா காலம் மட்டுமல்ல, ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக எங்கெங்கு உதவி தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் எங்களுடைய அமைப்பு பயணிக்கும் அப்படின்ற வகையில் நாங்கள் சென்று உதவி செய்து கொண்டிருக்கிறோம். ஓகே, ரொம்பவே ஒரு நல்ல விஷயம், அருமையாக சொன்னீங்க ஐயா. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, இப்போ சமுதாய சேவை, ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னாவே அது ஒரு விளம்பர நோக்கத்தோடு தான் பண்ணுறாங்க அப்படின்ற நிறைய விமர்சனங்கள் வருது. இப்போ நீங்கள் இவ்வளோ நிறைய பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கும் கண்டிப்பாக நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கும். அதெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறீங்க? அதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? விமர்சனங்கள் என்பது நம்மீது நம்மை சாராதவர்கள் நாம் செல்லும் பாதை சரியாக இருக்கும்போது வைப்பது. நாம் ஒரு கட்டத்தில் அதை நோக்கி செல்லும் பொழுது நாம் நல்லதை மட்டுமே எடுத்துக்கொண்டு தீயதை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த விமர்சனம் ஆளாகாது. நம்மிடமே பல விமர்சனங்கள் உண்டு, நம்மீது பல விமர்சனங்கள் இருந்தது. தற்போது அதையெல்லாம் தவிடு பொடியாக்கி எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தற்போது உருவாக்கி இருக்கிறது. தற்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேவைகளை பார்த்து இவர்கள் உண்மையாகவே சேவை செய்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை நாங்கள் அவர்களில் பதிவு செய்ததால் எங்கள் மீது எந்த விமர்சனம் தற்போது எழவில்லை. அது மட்டுமல்லாமல் போலியாக இருப்பவர்கள் விரைவில் அடையாளம் காணப்படுவார்கள். உண்மையாக இருப்பவர்கள் காலங்காலமாக தன்னுடைய சேவையும் சிந்தனையும் செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை இந்த விமர்சனங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒன்று. சூப்பர் 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 சார். பெண்களுக்காக நீங்கள் நிறைய விஷயம் செஞ்சுட்டு வரீங்க. குறிப்பாக பெண்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சமுதாயத்தில் ஒரு முன்னேறதுக்கான விஷயம்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? பெண்கள் இந்நாட்டு கண்கள்னு சொல்கிறோம். எத்தனை பேர் அந்த வார்த்தையை கடந்து போயிடுறாங்க. அந்த வார்த்தைகள் வந்து வெறும் ஏதோ அறிஞர்களோ அல்லது தமிழறிஞர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளாக ஏதோ புக்கில் படித்த அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் பெண்கள் ஆண்களை விட திறமைசாலிகள், ஆண்களை விட பலம் வாய்ந்தவர்கள் என்று நாங்கள் நமது அமைப்பு ஏற்றுக்கொண்டது. அதன் அடிப்படையில் பெண்களை உயர்த்த வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் நமது அறக்கட்டளையானது இலவச தையல் பயிற்சி மையத்தை மிக சீரும் சிறப்பமாக நடத்தி வருகிறோம். ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவசமாக 4 மாதங்கள் என்ற கால விகிதத்தில் அவர்களுக்கு ப்ளவுஸ், டிசைன் ப்ளவுஸ், மற்ற சுடிதார் ஐட்டம் இது போன்ற வேலைப்பாடுகளை அவர்களுக்கு இலவசமாக கற்றுக் கொடுத்து அவர்கள் வீட்டில் சென்று அவர்கள் ஒரு கடையை வைக்க வேண்டும் அல்லது பொருளாதாரத்தில் அவர்களுக்கு உயர வேண்டும். தன்னுடைய கணவன் சம்பாதிக்கும் பணத்தில் அவர்கள் வாழாமல் அவர்களும் சுயமாக அந்த கற்றுக்கொண்டு அதன் மூலம் வருமானம் ஈட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இலவச தையல் பயிற்சி மையத்தை நடத்தி வருகிறோம். இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மிக ஆர்வமாக கலந்து கொண்டு வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சட்ட விழிப்புணர்வு, மற்ற தன்னம்பிக்கை பயிற்சி, தன்னிலை அறிதல், மருத்துவ உதவிகள் என அந்த 4 மாதங்களில் ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை பல்வேறு விரிவுரையாளர்கள், பல்வேறு சிறப்பு விருந்தினர்களை அழைத்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தி வருகிறோம். சூப்பர் சூப்பர், ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. அது பெண்களுக்கு ஒரு 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நீங்கள் நிறைய விஷயமே செஞ்சுட்டு வரீங்க. இப்போ இந்த விஷயம்லாம் நீங்கள் நிறைய விஷயம் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. உங்களுக்கு ஃபேமிலியாகவும் சரி, இல்லை உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் சர்க்கிளையும் சரி, உங்களுக்கு எந்தளவு சப்போர்ட்டிவாக இருக்காங்க? ஆரம்ப காலகட்டத்தில் பல்வேறு சிக்கல்கள் எழ செய்யும். குறிப்பாக நாம் கடந்து செல்லும் பாதை மிக கடினமானது, மிகவும் லேசானதெல்லாம் இல்லை, மிகவும் முரடானது. அதை செல்லும் பொழுது பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. தற்போது என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நான் எங்கு சென்றாலும்
அதற்கான ஏற்பாடுகளை அவர் செய்து கொள்ளும் அந்த நிலையை இந்த அமைப்பானது நாங்கள் செய்யும் சேவையை உருவாக்கிவிட்டது. அதுபோல நமது அறக்கட்டளையில் இருக்கும் நண்பர்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக எந்த பணியை கொடுத்தாலும் அதை சிறப்பாக செய்து தரும் பணியை செய்து தரும் மாண்பை பெற்றுள்ளார்கள். அது மட்டுமல்ல, எந்த செயலையும் திட்டமிட்டு அதை முழுமையாக இந்த அமைப்பிற்காக தங்களை ஒப்படைத்து செயல்படும் நண்பர்களாக நமது அறக்கட்டளையில் உள்ளார்கள். ஓகே, சூப்பர், அருமைங்கய்யா. என்னதான் என்னதான் இந்த ஃபவுண்டேஷன் மூலமா நிறைய நல்ல விஷயம் செஞ்சாலும் நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்துக்கிறது நமக்கு ஒரு வேலை வாய்ப்புன்றது ரொம்பவே ஒரு அவசியம். அந்த மாதிரி வேலை வாய்ப்பு கிடைச்சும் நம்ம அதுக்குண்டான நேரமும் அங்கேயும் செலவிடணும், இதுக்குண்டான சேவைகளுக்கும் செலவிடணும். எப்படி நீங்கள் அந்த டைம் மேனேஜ் நேரத்தை எப்படி நீங்கள் கடைபிடிக்கிறீங்க? அதற்காக தான் நான் தனியார் நிதி நிறுவனத்தில் பணிபுரியும் போது நான் மேலாளராக பணிபுரிந்தேன். இந்த சமூக பணிகள் என்னுடைய வேலையை விட்டுவிட்டு நான் இந்த சமூக பாதையை தேடி நான் சென்று விட்டேன். அதனால் தற்போது நான் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டுன்றதுனால எனக்கு நேரம் சரியாக இருக்கிறது. அது ஒரு பிரச்சனையும் அந்த விஷயம் இல்லை. ஓகே, சூப்பருங்க. அதாவது நீங்கள் ஒரு மேலாளராக இருந்துட்டு அதை ரிசைன் பண்ணிட்டு முழுக்க இந்த சமுதாய பணிக்காக வந்திருக்குன்னு சொல்லும் போதே உங்களுடைய நல்ல மனசு என்னன்றது தெரியுதுங்க ஐயா. ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. சூப்பருங்க ஐயா. இப்போ நீங்கள் நிறைய இந்த மாதிரி சாதனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய அங்கீகாரம் கிடைச்சிருக்கும், விருதுகள், பாராட்டு சான்றிதழ் நிறைய கிடைச்சிருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏறக்குறைய தமிழகம், கர்நாடகம், புதுச்சேரி போன்ற பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற விழாக்களிலே நம்மை அங்கீகரிக்கும் பொருட்டு பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. கலாம் விருது, காமராஜர் விருது, ஏறக்குறைய அமைச்சர்கள் கையால் நாங்கள் பல்வேறு விருதுகளை நாங்கள் வாங்கியுள்ளோம். விருதுகள் என்பது எங்களை மேன்மைப்படுத்துவது, எங்களை இன்னும் அதிகமான பணிகள் செய்வது என்பது மட்டுமே எங்களுக்கான விளம்பரமாக இதை நாங்கள் பார்க்க மாட்டோம். அதனால் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக எந்த விருதுக்கும் எந்த நிகழ்ச்சிக்கும் செல்லாமல் முழுமையாக சமூக பணியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் சீரும் சிறப்பமாக நடத்த வேண்டும் என்ற முழுமையான எண்ணத்தை நாங்கள் படைத்து கொண்டிருக்கிறோம். சூப்பருங்க. அதாவது இப்போ கடந்த 3 வருஷமா நீங்கள் எந்த அவார்டு ஃபங்க்ஷன் கூப்பிட்டா கூட நீங்கள் போல இந்த வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சூப்பருங்க. இதுவரையும் நீங்கள் நிறைய சாதனைகள் செய்திருப்பீங்க. குறிப்பிட்ட இந்த ஒரு விஷயம் நாங்கள் எங்களுடைய அறக்கட்டளை மூலமா நாங்கள் பண்ண இந்த விஷயம் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது, மக்களுக்கும் ரொம்ப பயன்பாடாக இருந்ததுன்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க? முதலாவது நம்ம சொல்ல போனால் நம்மளுடைய பகுதியில் ஒரு பேருந்து நிழற்கூட்டத்திற்காக மக்களுடைய கோரிக்கை ஏறக்குறைய 35 ஆண்டுகளாக கோரிக்கை வைத்திருந்தோம். அது எதுவுமே அரசால் செய்ய முடியல. ஆனால் நாங்கள் எங்கள் அமைப்பு ஒன்றிணைந்து அனைவரும் இணைந்து அந்த நோயாளிகள் இருக்கும் பகுதியில் ஒரு புதிய பயணியர் நிழற்கூடத்தை நாங்கள் கட்டி முடித்திருக்கிறோம். அதுவே எங்களுடைய நினைவு சின்னமாகவும் இருந்து வருகிறது. தற்போது 10 ஆண்டுகள் கடந்த பொழுதுமே அதை பராமரித்து அதை செயல்படுத்தி வைத்திருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் ஒரு சில பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் பார்க்கலாம் 6 மாதங்களோ அல்லது 1 வருடங்களோ இருக்கும். அதுக்கப்புறம் அது கேட்பாரற்று ஒரு சமூக விரோதிகள் கூடமாக மாறிவிடும். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக அதை தினந்தோறும் அதை வாரந்தோறும் அதை தூய்மைப்படுத்தி அதை பராமரித்து வருகிறோம். இதுவே எங்களுடைய நினைவு சின்னமாக இருந்து வருகிறது. முதல்ல. இரண்டாவதாக நாங்கள் பல்வேறு கிராமங்களுக்கு போய் பேசும் பொழுது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாங்கள் அவர்கள் கூறியபடியால் நாங்கள் எங்களுக்கு என்று அலுவலகம் வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டோம். அதற்காக ஓமலூர் பகுதியிலே 1200 சதுரடியில் நிலம் வாங்கி ஏறக்குறைய 2 மாடிகள் கட்டி அதை சொந்தமாக தற்போது எங்களுடைய அறக்கட்டளையிலே பதிவு செய்து 2வது மாடியான வேலைப்பாடுகள் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. ஏறக்குறைய சேலம் மாவட்டத்தில் சொந்த அலுவலகம் இல்லாத எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு சமூக நலத்திற்காக எங்களை அர்ப்பணித்து எங்களுடைய தியாகத்திலே நாங்கள் முழுவதுமாக எங்களை ஏற்படுத்தியதன் காரணமாக எங்களுக்கென்று 2 மாடி கட்டிடம் சமூக பணிக்காக எங்களுக்கு கடவுளுடைய அருளால் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. 2வது முக்கியமான ஒரு இதாக இருக்குது. ஓகே, சூப்பர், அருமைங்க ஐயா. அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு நிதி நிறுவனம் என்னதான் பெரிய நிதி நிறுவனம் நடத்தினாலும் கூட ஒரு பில்டிங் ஒரு சுயமா வாங்கி நடத்த முடியாது இந்த காலகட்டத்தில். நீங்க ஒரு அறக்கட்டளைக்கே ஒரு சொந்த கட்டிடத்துல வாங்கி நடத்துறீங்கன்னு சொல்லும் போது இதுலயே தெரியுது உங்களுடைய உழைப்பும் முயற்சியும் எந்த அளவு போட்டிருக்கீங்கன்னு. எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை தவிர்த்து நீங்க நிறைய இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம் பண்றதா சொன்னீங்க. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க? ஏரி குளங்கள்ல பனை விதைகள் விதைக்கிறது,
குளங்களில் பார்த்தீங்களா அரசு இப்போ அறிவித்த அந்த வண்டல் மண் எடுக்கிறதுக்காக என்ன அளவுக்கு மீறி அந்த ஒப்பந்தக்காரர்கள் எடுக்கிறாங்க. அதை வந்து போய் பார்த்து அதை முறை செய்து அதற்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு இது பண்ணுறது, இது போன்ற இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற பல்வேறு பணிகளை, மரம் நடுதல், இது போன்ற பணிகளையும் நாங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறோம். ஓகே, சூப்பருங்க ஐயா. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற மாணவர்கள், இளைஞர்கள் வந்து ரொம்பவே ஒரு தவறான பாதைக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மாணவர்கள், இளைஞர்கள்லாம் உங்களை மாதிரி சேவைகள் செய்கிற அமைப்பு கூட வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை தரமாக முன்னேறணும். இதை பற்றி நீங்கள் என்னங்க ஐயா சொல்ல விரும்புகிறீங்க? கல்வி அறிவு இல்லாதவர்கள் களநிலம் போன்றவர்களே அங்கு புல் விளையுமான் தவிர நல்ல புதல்கள் விளையுதுன்னு சொல்லுவாருங்க. வாடி பெறை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் வள்ளலார். அப்படி பல்வேறு அறிஞர்கள் இன்றைய காலகட்டத்தை பார்த்து பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய இளைஞர்கள் சமூக பணி என்பது ஒரு சவாலான பணி, ஏறக்குறைய நமக்கு என்ன என்ற ஒரு எண்ணத்தை விட்டுவிட்டு நாமும் சேர்ந்து செய்வோம் என்ற ஒரு ஒற்றை நோக்கோடு இந்த சமூகத்திற்கு என்ன பிரச்சனை என்றால் என்ன, நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விடுபட்டு அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு ஒவ்வொருவரும் சமூக நலனில் அக்கறை கொண்டு ஒரு பொது இடத்தில் இருக்கிற பிரச்சனையை அனைவரும் அணுக வேண்டும், அனைவரும் சரி செய்ய வேண்டும், அனைவரும் கேள்வி கேட்கும் என்ற எண்ணத்தை இந்த பொது சிந்தனை உருவாக்க வேண்டும். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அப்போது யார் வேணாலும் செய்யலாம், யார் வேணாலும் இருக்கலாம், நம்ம நல்லா இருந்தால் போதுன்ற எண்ணத்தை இன்றைய இளைஞர்கள் விடுபட வேண்டும். பொது நலத்திற்காக அன்று வாழ்ந்த காமராஜர், கக்கனையா போன்ற தலைவர்கள் இனி உதிப்பதில்லை. இது போன்ற காலகட்டங்களில் அட்லீஸ்ட் குறைவான ஒரு சமூக சிந்தனையோடு இன்றைய இளைஞர்கள் வளம் வர வேண்டும். அடிப்படை கல்வி அறிவில் சமூக அறிவியலோடு இந்த சமூக நலம் சார்ந்த கல்வியையும் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் இந்த நிகழ்வில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் பலமுறை ஒவ்வொரு முகநூல் வாயிலாக அல்லது வாட்ஸ்அப் வாயிலாக ஏறக்குறைய சமுதாய பணி செய்யக்கூடிய இளைஞர்கள் அல்லது தன்னலம் பாராமல் பொதுநலம் இருக்கிற இளைஞர்களை நான் அழைத்திருக்கிறேன். அதன் மூலம் பல்வேறு இளைஞர்கள் பல்வேறு கிராமங்களில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வருவார்கள், கேட்பார்கள், சென்று விடுவார்கள். அப்படி என்று இல்லாமல் அதை கருத்தை உள்வாங்கி அதை நீங்கள் அனைவரும் சேர்ந்து தமது கிராமத்தை மாற்ற வேண்டும், நகரத்தை மாற்ற வேண்டும், நாட்டை மாற்ற வேண்டும். ஒரு கிராமத்தின் வளர்ச்சி தான் நாட்டின் வளர்ச்சி என்றுவார்கள். அதுபோல ஒரு கிராமம் முன்னேற வேண்டுமானால் முன்னேறினால் மட்டுமே நாட்டை நாம் மாற்ற முடியும். ஆகவே அனைவரும் ஒன்றிணைந்து இந்த சமூக சிந்தனைகளுக்கு நீங்கள் வர வேண்டும், இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது. ஆகவே யாருக்கேனும் தீங்கனில் எதிர்ப்பதும் கடமை, ஊருக்கு உழைத்து உயர்வதும் கொள்கை என்ற அடிப்படையிலே நமது அமைப்பை நடத்தி வருகிறோம். நீங்கள் அனைவரும் இந்த காணொளி வாயிலாக நீங்கள் அனைவரும் சமூக சிந்தனையை ஏற்று நீங்கள் வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை நான் விடுக்கிறேன். சார், இப்போ உங்களுடைய அமைப்பினுடைய ஃபியூச்சர் பிளான், அதாவது எதிர்கால திட்டங்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எங்களுடைய எதிர்கால திட்டமாக இலவச டிஎன்பிசி பயிற்சி மையம் ஆரம்பித்து ஏறக்குறைய இளைஞர்களை உருவாக்கி அரசு ஊழியர்களாக மாற்ற வேண்டும். 2, பெண்களுக்கு நர்சிங் கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் எங்களிடம் இருக்கிறது. அடுத்து வேலைவாய்ப்பு பயிற்சிகள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மூலம் வேலைவாய்ப்பு பயிற்சிகளை கொடுக்க வேண்டும் என்ற 3 திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். இதற்கான ப்ராசஸ் நடத்திட்டு இருக்கோம். ஏறக்குறைய இதற்கான செயல் திட்டங்கள் நாங்கள் வடிவமைத்து அதன் பின்படி நாங்கள் இதை நடத்துவதற்கான திட்டங்களை நாங்கள் முயற்சி செய்வோம். சூப்பர் சூப்பர் சார், ரொம்பவே அருமையான ஒரு நல்ல விஷயம் வந்து நீங்கள் அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்த்துக்கள். இறுதியாக பார்க்குற நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னங்க சார்? அறிவை வளர்ப்போம், அறியாமை அகற்றுவோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற சமூக சிந்தனையோடு நாங்கள் இந்த களத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவருக்கு உதவி என்பது கேட்டு தருவது அல்ல, கேட்காமல் கொடுப்பது. ஆகவே பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உங்கள் குழந்தைகளிடம், உங்கள் உறவினர்களிடம் நீங்கள் உதயமாக்குங்கள். இது ஒரு யுத்தமான உலகம். இந்த யுத்தத்தில் நாம் அனைவரும் இணைந்து அன்பை என்னும் காற்றை சுவாசிப்போம். ஆகவே இந்த காணொளியின் வாயிலாக இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் சமூக பணியை அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே அனைவரும் இணைந்து நாம் இந்த சமூகத்திற்காக போராடுவோம், வலு சேர்ப்போம். நன்றி. ஓகேங்க சார், சூப்பர் சார். சார் அவர்கள் வந்து ரொம்பவே அவர் செய்த சாதனைகள்லாம் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம்.
பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் ரொம்பவே சிறிய விஷயமா சார் சொல்றாரு. ஆனால் நம்ம கேட்கறதுக்கு ரொம்பவே அது பெரிய விஷயமா தெரியுது. சாரை போலவே நிறைய சமூக சேவகர்கள், நிறைய அறக்கட்டளை நிறுவனர்கள் எல்லாருமே இதே மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு வராங்க. சார் அவர்கள் சொன்னது போல கல்வி ரொம்ப முக்கியம். இளைஞர்களுக்கு இந்த காலத்துல கல்வி ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி எந்த அளவு நம்ம படிக்கிறோமோ அதே அளவு நம்மளுடைய சமுதாயத்தின் மேல அக்கறையும் இருக்கணும் அப்படின்னு சார் அவர் நிறைய விஷயம் நம்ம சொல்லியிருக்காரு. இவ்வளவு நேரம் பொறுமையா நம்ம சேனலுக்கு வருகை இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்ட சார் அவர்களுக்கு எம்என் தொலைக்காட்சி சார்பாக மனமார்ந்த நன்றிகள். மேலும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியோடு நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஜய் ஹரி. நன்றி, வணக்கம்.